ஹே காய்ஸ், வெல்கம் டு மதுரை சுந்தரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் செஞ்ச நெஞ்செலும்பு குழம்பு, மட்டன் சுக்கா, அப்புறம் சுவரொட்டி ஃப்ரை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம மட்டன் எடுத்துக்கணும். அதில் வந்து நாங்கள் தக்காளி, வெங்காயம், சீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அது கூட ஒரு தக்காளி பிழிஞ்சு விட்ருக்கோம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி மட்டன் உங்களுக்கு எந்த அளவுக்கு விசில் வேகணுமோ அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுமே அதில் பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க, ஏலக்காய் போட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நாங்கள் சின்ன வெங்காயத்தை வந்து சாப்பரில் போட்டு சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்களும் அதே மாதிரி பொடி பொடியாக சாப் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுமே நம்ம வேக வச்ச மட்டனை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்கள் குக்கருக்கு எத்தனை விசிலுக்கு மட்டன் வேணுமோ அத்தனை விசில் வச்சு மட்டன் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இதில் கறி மசாலா தூள், அதாவது கடையில் வாங்கின கறி மசாலா தூள் 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, சோம்புத்தூள் 1 ஸ்பூனு, சீரகத்தூள் 1 ஸ்பூனு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா தண்ணி வற்றுற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ போட்டு உப்பு பத்தலை, ஸோ நாங்கள் திருப்பி உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம். தண்ணி நல்லா வற்றவுமே கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டான மட்டன் சுக்கா ரெடி ஆயிரும். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து சுவரொட்டி ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சுவரொட்டி வந்து வடச்சட்டியில் தண்ணி ஊற்றி ஒரு கிண்ணத்தில் போட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். நீங்களும் இதே மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் ஆறின பின்னாடி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை போதுமானது தான். இதுக்கும் சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே கடுகு பருப்பு, கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுவரொட்டி அதில் ஆட் பண்ணிக்கணும். வேறு எதுவுமே போட தேவையில்லை, அது மட்டும் போட்டால் போதும். தேவையான அளவுக்கு மிளகுத்தூள், ஜீரகத்தூள் இது 2 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே போதும். பெப்பர் ஃப்ரை நல்லாயிருக்கும், சுவரொட்டி பெப்பர் ஃப்ரை நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு மிளகுத்தூளும் ஜீரகத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சு இறக்குனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான சுவரொட்டி ஃப்ரை ரெடி ஆயிரும். இது வந்து குறுக்கு வலிக்கு நல்லது. இப்போ எல்லாருமே டாக்டர் வந்து இதை கன்சல்ட் பண்ணுறாங்க. ஸோ இது கிடைக்கிறதும் ரேராக தான் இருக்குது. முன்னாடியே சொல்லி வச்சா தான் அதுவும் கிடைக்கும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நெஞ்செலும்பு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வெங்காயம், சோம்பு, முந்திரி பருப்பு, தக்காளி இதெல்லாம் வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதோட கொஞ்சோண்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மிக்ஸி ஜாரில் கன்வெர்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இன்னொரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு தேங்காயும் கசகசாயும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போது குக்கரில் வாங்கிட்டு வந்த எலும்பு ஆட் பண்ணி அது கூட ஒரு தக்காளி பிழிஞ்சு விட்டுக்கணும். சின்ன வெங்காயம், தக்காளி, சீரகம், சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் அதில் சேர்த்து நாங்கள் சூப் எடுத்துக்கிட்டோம். இதை நல்லா அரைச்சி ஒரு 5-6 விசில் விட்டுக்கோங்க. விட்டு அதுலேருந்து சூப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணணும்னா அதே கறியில் வந்து வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. நம்ம இப்போ எல்லாம் போட்டு அரைச்சி வச்சோம்ல பேஸ்ட்டு, அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் அந்த மசாலா பேஸ்ட்டையும் நம்ம அதில் ஆட் பண்ணி 2 விசில் விட்டு இறக்குனீங்க அப்படின்னா நெஞ்செலும்பு குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம தாளித்து கொட்டிட்டோம்னா குழம்பு ரெடி ஆயிரும். இதுக்கு தாளிக்கிறதுக்கு வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, சீரகம், கருவேப்பிலை, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தாளித்து நம்ம கொட்டிட்டோம்னா நம்மளுக்கு நெஞ்செலும்பு குழம்பு ரெடி ஆகிடும். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகா அப்படி ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் நாங்கள் எக்ஸ்ட்ரா என்னவா ஆட் பண்ணியிருக்கோன்னா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், நெஞ்செலும்பு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இதுவும் சளிக்கு அவ்வளோ நல்லது. அந்த சூப்பு வந்து சளிக்கு நல்லது. ஸோ அதை நாங்கள் சூப் எடுத்து குடிச்சிட்டு அதை குழம்பா வச்சுட்டோம். இதுதான் இன்றைக்கி எங்களுக்கு லஞ்சு. இறக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா பொடி போட்டு இறக்கிடுங்க. அது கூட கொத்தமல்லி கருவேப்பிலையை தூவி விட்டு இறக்குனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான நெஞ்செலும்பு குழம்பு ரெடி ஆயிரும். அவ்வளோதான், இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். எப்போவுமே குக்கர்லேருந்து வடச்சட்டிக்கு கன்வெர்ட் பண்ணி 2 கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுந்தரிஸ் கிச்சனுக்கு. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே வேணும். ஸோ இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்சுக்கு. ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.